அட்வொகேட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் எல்லாமே ஏஐ டூல் யூஸ் பண்ண போகிறாங்களா? சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்திருக்க ஒரு புது ரூல். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் பூஜா முத்துக்குமரன். இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் ஆயிரக்கணக்கான கேஸ்கள் நிலுவையில் இருக்குது. இதை வேகமாக முடிக்கிறதுக்கு அட்வொகேட்ஸும் நீதிமன்ற ஊழியர்களும் ஏஏஏ தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு பச்சை கொடியை காட்டியிருக்கு. அதாவது கேஸை பற்றின தகவல்களை தேடுறதுக்கும் சட்ட ஆவணங்களை வேறு மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்கும், அதாவது டிரான்ஸ்லேஷன் செய்யறதுக்கும் ஏஐயை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் 2 ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 1, அட்வொகேட்ஸ் தன்னோட ஆர்கியூமெண்ட்ஸில் ஏஐயை பயன்படுத்தியிருந்தா நாங்கள் ஏஐ பயன்படுத்தியிருக்கோன்னு கோர்ட் முன்னாடி அவங்க சொல்லிடணும். ரூல் நம்பர் 2, ஒருத்தவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது, அதாவது ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏஐயை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது அது முழுக்க முழுக்க மனித மூளையாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீதித்துறையில் ஏஐ வர்றதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நல்லதா கெட்டதான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.